மாமா, என்ன பவானி? நீங்க வேலை பார்க்கறதுக்காக வெளிநாடு போறேன்னு சொன்னாங்க, நிஜமாவா? ஆமா. உங்க மனசு வருத்தப்பட்டு தான் போறீங்களா மாமா? காசு சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போறேன். இல்ல மாமா, நீங்க போய் சொல்றீங்க. ஏய், நான் ஏன் போய் சொல்லணும்? நீ தான் பாத்தியா மாமே நிலைமைய, காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன். அதான் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கலாம்னு கிளம்புறேன். இல்ல, அக்கா சொல்லுச்சு. நானும் லீலா அக்காவும் உங்களை கிண்டல் பண்ணதை கேட்டு உங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. நாங்க விளையாட்டுக்கு தான் மாமா அப்படி பேசணும். எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே நாங்க யாரும் அப்படி பேச மாட்டோம். நீங்க போகாதீங்க மாமா, இங்கேயே இருங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? பேசுறதுக்கெல்லாம் நான் கொச்சுக்கோனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ தான் பாத்தியில மாமனே, என்னமோ தொழில் பண்ண ஒண்ணுமே அமையல. அதான் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கலாமே கிளம்புறேன். இதுக்கு போய் அழுகிறிய? கண்ணை தொடச்சுக்க. என்ன புள்ள நீ? நீதானப்பா இந்த குடும்பத்துக்கு ஒரே ஆண் பிள்ளை. எனக்கு அப்புறம் இந்த பெண்களுக்கெல்லாம் நீதானப்பா பொறுப்பு எடுத்துக்கணும். இதை பாரு, நான் ஏற்கனவே ஒரு தடவை செத்து பழிச்சேன். ஒருவேளை எனக்கு அது ஆயிடுச்சு, இந்த குழந்தைகளை தவிச்சு போயிட மாட்டாங்க. இல்ல மாமா, எனக்கு மட்டும் இந்த ஊரை விட்டு உங்களை எல்லாம் விட்டு தனியா போய் கஷ்டப்படணும்னு ஆசையா. உங்களை எல்லாம் விட எனக்கு தான் மாமா 100 மடங்கு வேதனை அதிகம். அப்புறம் ஏன் மாமா போகணும்? காசு இல்ல, காசு காசை வச்சு தானமா மதிப்பு மரியாதை எல்லாம். இந்த காலத்துல காசு இருக்க 1000 தப்பு பண்ணாலும் யாரும் கண்டுக்க போறது இல்ல. ஆனா காசு இல்லாதவன் தும்முனா கூட ஏதோ குலக்குத்தம் பண்ண மாதிரி பாக்குறாங்க. அன்னைக்கு சரவோட மாமியார் என்ன பேச்சு பேசினாங்க? தனத்தை விரும்ப கொண்டாடின்னு திட்டல. அவங்க யாரதான் திட்டல? என்ன கட்டிக்கிட்ட ஒரே பாவத்துக்காக தனம் ஏன் எல்லாத்தையும் திட்டு வாங்கிக்கணும்? கடங்காரன் பொண்டாட்டி, கையாளாதவன் பொண்டாட்டி வரிசையா பட்டம் கொடுக்குறாங்க. போதும், என்ன என் போக்குல விட்டுருங்க. கௌரவத்தை காப்பாத்திக்க. கஷ்டப்படுறது ஒண்ணும் தப்பு இல்ல. அப்போ நீ போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா மாமா, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என்னம்மா இவன்? உள்ளூர்ல உனக்கு உடம்பு கிடம்பு வந்துச்சுன்னா ஒருத்தர் என்ன ஒருத்தர் பாத்துக்கலாம். எங்கேயோ அத்துவானத்துக்கு போறேங்கிறா. அங்கே உனக்கு நோய் நொடிகள் வந்துச்சுன்னா யார் பாத்துக்குவாங்க? இல்லப்பா, இப்பதான் மாமா சொல்றது சரின்னு எனக்கும் படுது. அவர் போற போக்கிலே போகட்டும். நாம யாரும் அவரை தடுக்க வேண்டாம்.